ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிமெட் அக்கௌண்ட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறத பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கதை வடிவில் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து மேலே கார்டுலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், உங்களுக்கும் ஈஸியாக புரியும். இப்போ டிமெட் அக்கௌண்ட்டில் டிமெட் அப்படிங்கிறது என்னென்னா டிமெட்டீரியலைசேஷன், அதாவது ஒரு விஷயம் வந்து விர்ச்சுவலாக இருக்கிறது. உங்களோட ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து விர்ச்சுவல் மோடில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் தான் இந்த டிமெட் அக்கௌண்ட். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் ஷேர்ஸு, பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETFs இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தான். ஏர்லி ஸ்டேஜில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு பிசிக்கல் பாண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அதை வந்து சேஃபாக பாதுகாத்துக்கணும். இன்கேஸ் நமக்கு லிக்விடேட், அதாவது நம்ம அதை கேஷாக மாத்திரமா இருந்ததுன்னா அந்த பாண்டை கொண்டே கொடுத்து நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணி தான் நம்ம கேஷாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மேனுவல் ப்ராசஸ் வந்து ஒரு விர்ச்சுவல் மோடில் டிஜிட்டலில் பண்ணோம்னா நமக்கு இன்னும் சிம்பிளாக ஈஸியாக நமக்கு முடியும். ஸோ நமக்கும் மிஸ் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இருக்காது. இந்த டிமெட் அக்கௌண்ட் சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து 1996 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டிமெட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க தான் டெபாசிட்ரின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து NSDL அண்ட் CSDLங்கிற 2 டெபாசிட்ரி இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த டிமெட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி நமக்கு உண்டான சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிமெட் அக்கௌண்ட்டை நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம். ஸோ நம்மக்கிட்ட பிசிக்கலாக கேஷ் இருக்கிறத வந்து பாதுகாப்பாக நம்ம பேங்க்கில் போட்டு வச்சுருப்போம். ஸோ சேம் ப்ராசஸ் தாங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த டிமெட் அக்கௌண்ட்டில் நம்ம சேஃபாக பாதுகாத்துக்க முடியும். ஸோ அதை வந்து பேங்க்கில் இருக்கிற கேஷ் மாதிரியே நம்மளை தவிர அது வேறு யாருனாலையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து இந்த டிமெட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அதுக்கு நடுவில் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து டிபின்னு சொல்லுவாங்க, ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, புரோக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலிமா தான் நம்ம அந்த டிமெட் அக்கௌண்ட்டை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்காக இவங்ககிட்ட நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த டிமெட் அக்கௌண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு ப்ளஸ் டிமெட் சர்வீஸ் கொடுப்பாங்க. அதாவது SBI, HDFC, ICICI, ஆக்சிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சர்வீஸ் நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம், அதோட டிமெட் சர்வீஸும் கொடுப்பாங்க. இன்னொரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பியூர் வந்து டிமெட் சர்வீஸ் மட்டும் கொடுக்குற பீப்புளும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக ஒருத்தர் எத்தனை டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சு நீங்கள் வேலிடான பேன் கார்டு ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டிமெட் அக்கௌண்ட்ஸ் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் கார்டுங்க, ஆதார் கார்டு, இன்கம் ப்ரூஃபு, பேங்க் அக்கௌண்ட்டு, வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பருங்க, ஒரு ஃபோட்டோ. இந்த டீட்டெயில்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு உண்டான டிமெட் அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாங்க. இந்த டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் லேப்டாப்பு, டேபு, மொபைலு அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் வெப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதோட வடிவமைப்பே இருக்குங்க. நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிமெட் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு எப்படி ஆப்ரேஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு இன்வெஸ்டர், நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் வேலெட்டுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபண்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் பைன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ்க்கு உண்டான மணி வந்து உங்களோட வேலெட்டில் இருக்கிற பேலன்ஸில் வந்து டிடக்ட் ஆயிருங்க. இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். இந்த சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் செல் பண்ணும்போதும் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஷேர் வந்து நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்கரோட வேலெட்டுக்கு வரும். ஸோ அந்த வேலெட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் திரும்ப ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரோக்கரில் டாப் 5 பேஸ்ட் ஆன் ஆக்டிவ் யூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ, ஜெரோதா, ஏஞ்சலோன், அப்ஸ்டாக்ஸ், ICICI டைரக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இந்த டிமெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்குண்டான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமெட்டு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வந்து வருங்க. இந்த ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து டிபெண்டான ஸ்டாக் ப்ரோக்கருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுங்க. ஒரு சில பேர் வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் மினிமம் சார்ஜஸ்லேயே வந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக AMC அப்படிங்கிற ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் வராது, செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 0 காஸ்ட்லேருந்து மினிமம் 300, 500 அந்த ரேஞ்சிலையுமே உங்களுக்கு பேஸ்ட் ஆன் ஸ்டாக் ப்ரோக்கர் பேஸ்டு இருக்குங்க. அடுத்ததாக நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது, அதாவது ஷேர்ஸ் வாங்கி விற்கிறது, இன்ட்ராடேயில் பண்ணுறது, டெலிவரியில் பண்ணுறது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் தி டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்கும். இந்த சார்ஜஸும் டிபெண்ட் ஆன் வந்து ப்ரோக்கர்ஸ் மாறுபடும். ஒருத்தர் வந்து 0 காஸ்ட்லையும் கொடுக்குறாங்க, ஒருத்தரும் ஃப்ளாட் 20, அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் 20 + GST அந்த ரேஞ்சிலையும் இருக்குங்க. அடுத்ததான் மியூச்சுவல் ஃபண்டுங்க. அதுக்கு வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து சார்ஜஸ் பண்ணுறது இல்லைங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸில் நான் வந்து 3 ஸ்டாக் ப்ரோக்கரை யூஸ் பண்ணுறேன். ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், 5 பைசா. இந்த 3 ஸ்டாக் ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டையும் நான் லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த 3 ஸ்டாக் ப்ரோக்கரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்ங்கிறத சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் ஈக்விட்டி ஷேர் ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா இந்த 3லையுமே எவ்வளோ சார்ஜஸ் வந்து வரும் அப்படிங்கிறத ஒரு இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஆயிலோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நான் 100 ஷேர் வாங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணுறேன். ஸோ அது ஒரு ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 90 காசு. ஸோ 100 ஷேருக்கு வந்து 9,090 வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஏஞ்சல் ஒன், ஜீரோதா, 5 பைசா 3ஓட ஸ்க்ரீனையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல்லையும் ஜீரோதாலையும் ப்ரோக்கரேஜ் கிடையாதுங்க. 5 பைசாவில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ₹20 + GST சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்களே தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா ஏஞ்சலும் ஜீரோதாவும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு ₹10, ₹11 வருதுங்க. பட் 5 பைசாவில் வந்து பார்த்திங்கன்னா ₹35 வருதுங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அவங்களோட ப்ரோக்கரேஜ் வந்து வரதுனால தாங்க. ஸோ அந்த ப்ரோக்கரேஜ் தவிர மீதி இருக்கிற கவர்மெண்ட் டேக்ஸஸு, ஸ்டாம்ப் டியூட்டிஸு அது எல்லாமே காமன் ஃபார் ஆளுங்க. இந்த டேக்ஸஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்குங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000, 25,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹையராக வருங்க. இந்த 3 ஸ்டாக் ப்ரோக்கரில் எனக்கு பிடிச்சது ஏஞ்சல் ஒன்று தான். எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மொபைல் ஆப்பில் தான் நம்ம மோஸ்ட்லியாக ஆக்சஸ் பண்ணுவோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்ஸு, வேல்யூவு, நம்பர்ஸு எல்லாமே ஏஞ்சல் ஒன்றில் கொஞ்சம் கிளியராக இருக்குங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோதா தான் அதிக கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. பட் அதில் வந்து ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம், அதாவது அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் தெரியுங்க. பட் இந்த ஜீரோதா, ஏஞ்சல் இல்லாத 5 பைசாவில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 5 பைசாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோ ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரே ஆப்பில் தான் இருக்குங்க. பட் இந்த ஏஞ்சல் ஒன்லையும் ஜீரோதாவிலையும் வந்து நீங்கள் தனித்தனி, அதாவது ஈக்விட்டிக்கு தனியாகவும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனியாகவும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆப் இருக்குங்க. இட் மீன்ஸ் நீங்கள் 2 ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் 2லையுமே லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டாக் ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் கீழே வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் அதை பேசிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிமேட் அக்கௌண்ட் என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத பேசிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. இதேமாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.